வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஒரு விருச்சக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள். அதே போல் விருச்சக ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடுங்க. அப்போது இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தீங்கன்னா விருச்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும், இன்னொரு விஷயங்கள் நடக்காது. அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 50%, சிம்மராசியோட பலன்கள் ஒரு 50%. அப்போ இரண்டும் சேர்ந்து 50-50 பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலை இயக்குறது எது? உயிர். அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அப்போ உடல் தனியாக உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடுங்க. அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. அதுதான் இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே. நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும், எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும். நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு எடுக்கும்போது எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் கன்னிராசியில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2024 அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8-3-2024 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று அந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போங்க. எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தைரியமாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுங்க. அப்போ உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் 2ல் சூரியனும் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலுமே நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பொறுமையுடனும் நிதானத்தோடும் செய்யுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இப்போ உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைத்து கொள்ளுங்க. பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும், எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. அப்போ நீங்கள் நல்லதாக பேசினா கூட இந்த காலகட்டங்களில் மற்றவர்களால் சில தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ எதிலுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்களுடைய ராசிக்கு 3ல் ராகு,
மாத பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா 3ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. சனி 2ல் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடப்பது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடுங்க. உடல் நிலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய முதலீடுகளை எல்லாம் தவிர்ப்பது, அதே போல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் தவிர்ப்பது, இதெல்லாம் நல்லதுங்க. அதே போல் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு சஞ்சரிப்பதால் எதிலுமே துணிச்சோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த 3ல் ராகு இருப்பது. அப்போ முயற்சிகளை உங்களால் தொடர்ந்து முயற்சிகளை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் இந்த ராகு பகவான். அப்போ உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாக்கி கொடுப்பாருங்க. அப்போ வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காருங்க. அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ பண விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சற்று பொறுமையோடும் சிக்கனத்தோடும் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. எதிலுமே கையிருப்பை வைத்து கொண்டு செலவு செய்வது சிறப்புங்க. அப்போ எந்த பிரச்சனையையும் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களில் பொறுமையோடு இருந்து விட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே எளிதாக சமாளித்து விடலாமுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் முடிந்தவரை நீங்கள் பேச்சை தவிர்ப்பது இல்லைன்னா குறைத்து கொள்வது, இதுதான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்வினை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏழரை சனி நடப்பதால் உங்களுக்கு ஏழரை சனியில் பாதச்சனி நடப்பதால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் குருவுடைய சஞ்சாரத்தால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம், ஒரு ஆற்றல், இதெல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அப்போ அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதனால் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலும் இந்த குரு சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அதனால் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் குரு உங்களுக்கு 4ல் சஞ்சரிப்பதால் பண வரவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு நிலை இருக்குங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகவும் கவனமுடன் சிக்கனத்தோடும் இருப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதத்தை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையும் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல் வெளிதூர பயணங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தள்ளி வச்சுருங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு வகைகளை எல்லாம் தவிர்த்துருங்க. கார வகை, எண்ணெய் பதார்த்தங்கள், இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே போதும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இயற்கையான உணவு முறைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க, அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசன்னு பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி. நடந்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நடைபயிற்சி தான் உங்களுடைய முதல் ஆரோக்கியத்துடைய படிக்கட்டாக இருக்குங்க. அப்போ நடந்துக்கிட்டே இருங்க, நடப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எப்படியாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் திருமணம் போன்ற மங்களகரமான சில காரியங்கள் எல்லாம் விரைவில் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் அதிகமாக போடுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்திட்டாலே போதும். நீங்கள் எந்த ஒரு இடத்துல எந்த டைமில் உங்களுக்கு பீக் ஆகும்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால சூழலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாட்களாக இருக்குங்க. அப்போ வருகின்ற நாட்கள் அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும். நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்வங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருப்பதால் கொஞ்சம் உங்களுடைய பணிகளில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் பொழுதுபோக்கு விஷயங்களை எல்லாம் அவங்கள தவிர்க்க விட்டு
படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வைங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை எல்லாம் கொடுக்க போகுது. அப்போ மூலதனத்திற்கு தேவையான பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து குவியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மிக அற்புதமாக இருக்கு. எதிரிகள் வகையில் சற்று கவனமுடனும் செயல்பட வேண்டியது நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் மிக உயரத்திலையும் உச்சத்திலையும் செல்லக்கூடிய ஒரு காலம் அமைய போகுதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமும் ஏற்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுதுங்க. அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. நீங்கள் கன்சல்டன்சி துறைகளில் இருந்தீங்கன்னா, வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அவன் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களும் பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வேலை சுமை பணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குங்க. 22/3/2024 இரவு 1:27 மணி முதல் 24/3/2024 பகல் 2:20 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நன்றி, வணக்கம்.